சார், இதே சீமான் 2011 எழுச்சி மலர்ல பெரியாரோட படத்தை தான் முதல் இடத்துல போட்டிருந்ததாகவும், அப்போ பெரியாரு தேவைப்பட்டாரு, இப்போ அவருக்கு எதிர்ப்பா பேசுறாரு. நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சீங்க. போக போக நீங்க தமிழ் தேசியம் எதிரின்றீங்க. தமிழ் தேசிய அரசியல் எதிர், தமிழ் தேசியம் ஆபத்துன்னு. ஆமா, ஆபத்து. திராவிடர்னு தனி இனம் இருக்கு. திராவிடன்னு நாடு. திராவிடம் பேசிட்டு இருக்கிறது யாரு? யாரு திராவிட? நீங்க திராவிடரா? நீங்கள் என் இன முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை, எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது. நீங்க பெரியாரு பேசினாரு, பெரியாரு சாதி ஒழிப்பு பேசினார், பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவள்? பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க பெரியார் இல்ல, பெரியாரை எடுத்துக்கிட்டியா வேற? நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? நீங்களே தான் குளத்தூர்மணி கூட ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்க. ஏங்க அது விடுங்க. நீங்க தான்றீங்க பேசுன அது தப்பு. என்ன சொல்ல? ஆமாங்க சொன்னீங்க. ஆமா, இப்ப என்ன செய்யலாம்? சொன்னேன் அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவல தான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது. 2008, 2009, 2010 தான் திராவிடம் திருடன். அது என்ன திருடங்கிற? ஆமா திருடன்னு சொல்ற. நீ குருடங்கிற. ஆமா குருடன். 60 ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சீமானோட கொள்கைகள் மாறிக்கிட்டே இருக்குமா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். அதுக்கு குறுக்க இது பெரியார், இது திராவிட மாடல், பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? சிங்காரவேலர், சீவானந்தா, அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த கியாபி விஸ்வநாத முத்தமிழ் காவலர், அண்ணல் தங்கம், மறைமலை அடிகள், இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெய்வத்திரும முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எல்லாத்துக்கும் மேலா ஒருத்தர் இருக்கான் எங்க பாட்டன் வாவு சிதம்பரம். அவெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இவர் மட்டும்தான். இப்ப நீங்க ஒண்ணு கேளுங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி. சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி 72 வயசுல 26 வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர். தன் அப்பா நீ வழக்கறிஞர், தாத்தா வழக்கறிஞர், இவர் வழக்கறிஞர். யாரு? எங்க பாட்டன் வாவுசி. ஒரு தடவை நேர் நிக்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் சம்பளம். இவ்வளவு சொத்து, பெரும் செல்வந்தம் பிறப்பிலிருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை, கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன், எல்லாராலும் போற்றப்படுகிறவன், இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன், செக்கிழுத்த செம்மல், இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் இருக்கு. செக்கிழுத்து சிறைப்பட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணெய் வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன். தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை. பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம். இந்த மாதிரி பெரியார், நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுங்கிறாரு சொல்றாங்க. நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதினதை அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க. இதை படிக்கும்போது எனக்கு என்ன சொல்ல வருது? உங்க ஆள் ஒன்றும் இல்லை, எனக்கிட்டே சிபாரிசு கடிதம் எழுதினம் தான் அப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா? எதுக்கு வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? என்ன என் பாட்டன் வாவூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தை அழிச்சான். நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள். அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடினவன், போராளிகள். நீங்க வாரிசு தேடிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க? நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவு இல்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன். இதுதான் கண்ணாசன் சொல்றாரு. நான் வந்ததிலிருந்து சரியா தானே போறேன். அப்போ நீங்க படத்தை, பெரியார் படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யும் போது உங்க வழியில் தானே அவங்க தொண்டர்கள். வேணாம், எனக்கு பெரியார் படம் வேணாம், நீங்க வச்சுக்கிறீங்க. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு
சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு இங்கே ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை இருக்கீங்க? என்கிட்ட கொள்கை இருக்கீங்க, 15 வருஷமா பேச்சு வர இப்ப கொள்கை இருக்கீங்க. திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? இதே பெரியாரை ஏத்துட்டு இப்ப ஏத்துக்கலான்றீங்க, அதனாலதான் உங்களோட கொள்கை என்னன்னு கேக்குறோம். கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறத உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியார் வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா?